எங்க தளபதி சொல்லியிருக்காங்கப்பா விசில் கோலம் போட சொல்லி. நான் விசில் கோலத்தை போட்டு சந்திக்கிறேன். சப்போ எங்க மேடம் எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. நான் படிக்கிற காலத்துல உங்க அம்மா சொல்லுவாங்க படினா படிக்கவே மாட்டான், உடம்பு வலிக்குது அது வலிக்குது எழுத முடியாதுப்பா. இன்னைக்கு என்னம்மா பண்ற? விசில் வரைஞ்சிட்டு இருக்கேன். வாசல்ல விசில் கோலம் போட போறேன். விசில் கோலம் போட போற? எதுக்கு? ஆமா, எங்க தளபதி சொல்லியிருக்காங்கப்பா விசில் கோலம் போட சொல்லி. அது மட்டும் இல்லைங்க பாரு, சின்னத்தோட கலர் முதற்கொண்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். காலையில நான் எந்திரிச்சு வாசல் கதவு திறக்கும் போது என் விசில் சின்னம் தான் ஃபர்ஸ்ட் தெரியும். அது மட்டும் இல்லைங்க பாரு, விசில் சின்னத்தை எப்பயுமே நான் சாமி கிட்ட வச்சுட்டேன். பாத்துக்குங்க, எங்க சாமி பூஜை இதுல பாத்துட்டீங்கன்னா விசில் சின்னம் எப்பயுமே இருக்குது. விசில் கோலத்தை போட்டு சந்திக்கிறேன். சப்போஸ் ஜெயிச்சிட்டாருன்னா பிரச்சனை இல்ல, ஜெயிக்கல என்ன பண்றது? ஜெயிச்சாலும் தோத்தாலும் எங்க மனசுல அவரு இடம் பிடிச்சிட்டாரு. அதாவது போய் அந்த சீட்ல உட்காந்துதான் அவர் எங்க மனசுல இடம் பிடிக்கணும்னா கிடையாது. எங்க மனசு சின்ன வயசுல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு 38 வருஷம் ஆச்சு. நான் சின்ன வயசுல இருந்து விஜய் ஃபேனு. நான் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நமக்கா அதாவது ஒண்ணு சொல்லணும்னா, நமக்கு ஒரு 10,000 ரூபாய் நம்ம கிட்ட இருந்து வச்சுக்குவேன். அத நமக்கு நம்ம குடும்பத்துக்கு தான் வச்சுட்டு சுயநலமா இருக்கிற இந்த காலத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக வர்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுதான். அதுக்காகத்தான் நான் நான் கணக்கு எழுதியிருக்கேன், வீட்டோட கணக்கு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் ஒரு கோலம் கூட நோட்ல நான் போட்டது ஃபர்ஸ்ட் டைம். எங்க தளபதி சொன்னதுக்காக பண்ணி போடுவே, கலர் கொடுப்பேன். ஆரம்பிச்சுட்டாங்கடா.